வாங்க நம்ம கிச்சனில் இப்போ முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சாதம், ஒயிட் ரைஸ் 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். கடுகு, தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் 1, வரமிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி கார்னிஷ்க்கு, ஆயில், முட்டை 2. வாங்க செய்கிறத பார்க்கலாம். ஆயில் பேன் வச்சுருக்கேன். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதும் இதில் வெங்காயம், ஆனியனும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். க்ரீன் கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 எக்கை உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டேன். 2 எக்கை உடச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சால்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதை நான் ஹோம் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சாஸ்லாம் கூட ஊற்றி பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஹெல்த்தி. இப்போ கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீஃப் போட்டு அவ்வளோதான், நம்மளோட முட்டை சாதம் ரெடி. சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்க்கு கொரியாண்டர் போட்டுடலாம். இப்போ நம்ம முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. சுவையான முட்டை சாதம். என்னோடய ரெசிபி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.